வணக்கம் தமிழ் குரல். நான் உங்கள் பானு. பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய மத்திய அமைச்சர் மிரட்டி இருக்காரு. நீங்க இப்படியே பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மேல நாங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுப்போம் அப்படின்னு என்ன மிரட்டி பார்த்தாங்க. ஆனா இந்த மிரட்டுகளுக்கு பயந்தவன் நான் இல்லை அப்படின்னு ஒரு முக்கிய கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அந்த முக்கிய மந்திரியோடைய மகன் எங்க அப்பா அப்படிலாம் மிரட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அப்படிப்பட்ட நபர் அவர் இல்ல அப்படின்னு அவரு கொந்தளிச்சிருக்காரு. அவர் கொந்தளிச்சது இல்லாம பாஜக போனவங்க வந்தவங்க முக்கிய தலைவர்ல இருந்து அடிமட்ட ஆள் வரைக்கும், குறிப்பா எச் ராஜா போன்ற ஆட்கள் வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ற மாதிரி காங்கிரஸோட எம்பி மாணிக் தாகூர் அவர்கள் ஒரு ஆதாரத்தையும் வெளியிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் தான் ஒரு முக்கிய ஆதாரத்தை, இந்த தேர்தல் எப்படி மோசடி முறையில் மோடி அவர்கள் ஜெயிச்சு வந்தாங்க, இதுவரைக்கும் நான் அமைதியா இருந்தது காரணம் எங்க கிட்ட ஆதாரம் இல்லாதான், ஆனா இப்போ 100% ஆதாரத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆதாரம் அணுகுண்டு போன்றது. அந்த ஆதாரம் வெளியே வந்துச்சுன்னா, வெடிச்சதுன்னா தேர்தல் ஆணையன்ற ஒண்ணு இல்லாமலே போயிடும். சோ இந்த நாட்டுல தேர்தல் அப்படின்றது இல்லாம போயிருச்சு, சூறையாடப்பட்டிருக்கு மோடி அரசால் அப்படின்னு ஒரு முக்கியமான விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்து மேல வச்சிருக்காரு. என்ன நடந்தது, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் மிரட்டப்பட்டு இருக்காரு, என்ன உண்மையை ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது டெல்லியில விஞ்ஞான் பவன் அரசியலமைப்பு சவால்கள் குறித்து காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி அவர்கள், இந்த மோடி அரசு இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சியோட சித்தாந்தமே எதையும் நேரடியா எதிர்கொள்ள முடியலன்னா, அவங்க நினைச்சதை சாதிக்க முடியலன்னா இப்படி கோடைத்தனமான முடிவுகளை தான் அவங்க எடுப்பாங்க. பின்புறமா வந்து இந்த மாதிரி மிரட்டி பார்ப்பாங்க. ஆனா அந்த மிரட்டலுக்கா காங்கிரஸ்ல நான் மட்டும் இல்ல எந்த தொண்டரும் அடிபணிய மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் பேசியிருக்காரு. அதாவது பாஜகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் தான் ராகுல் காந்தி அவர்களை இப்படி மிரட்டுறதா அவரே ரொம்ப ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் சொல்றார். அதாவது நீங்க வந்து மோடி அவர்களை தொடர்ந்து இந்த மாதிரி எதிர்த்து வரீங்க, இப்படி நீங்க எதிர்க்க கூடாது, அப்படி நீங்க தொடர்ந்து எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டா நாங்க வேலை செய்ய வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறார். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுதா? அதாவது இந்த மிரட்டலுக்குலாம் நான் மட்டும் இல்ல, காங்கிரஸோட கடைசி தொண்டர் கூட பயப்பட மாட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்திலே எங்களை பயப்பட வச்சு பணிய வைக்க பார்த்தாங்க, அப்பயே இதெல்லாம் நடக்கல. இப்போ உங்களோட சூப்பர் பவர் வச்சு எங்களை நீங்க பயமுறுத்தி அடிப்பணிய வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் நாங்க அடிப்பணிய மாட்டோம் அப்படின்னு அவருக்கு நான் எச்சரிக்கை கொடுத்தேன், பதில் எச்சரிக்கை கொடுத்தேன் அப்படின்னு அவர் ராகுல் காந்தி அவர்கள் பதிவு பண்றார். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பாஜக தரப்புல இருந்து என்ன மிரட்டினாங்க, நீங்க இந்த மாதிரி பல சட்டங்கள் அப்போ ஒரே நேரத்தில் வந்தது. அதாவது நில கையகப்படுத்துற சட்டமாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஃபார்ம்லா இருந்தாலும் சரி, இதெல்லாம் அந்த சமயத்தில் ஒரு சேர அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தது. ஸோ இவங்க இதுக்கு எதிராக காங்கிரஸ் பல போராட்டங்களை வந்து அப்போ முன்னெடுத்தது. ஸோ இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து நீங்க முன்னெடுக்க கூடாது, மோடி அவர்களை எதிர்த்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அடிபணிஞ்சு போயிடுங்க அப்படின்னு மிரட்டப்பட்டதா தான் அவர் சொல்றாரு. ஆனா உடனே இவர் இருக்கார் பாத்தீங்களா, அருண்ஜேட்லியோட மகன், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்லாத ஒருத்தரை பத்தி ராகுல் காந்தி அவர்கள் இப்படி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன. இன்னொரு கருத்தை நான் சொல்றேன், எங்க அப்பாவுக்கு அப்படி மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்தா ஒரு எதிர்கட்சி தரப்பினரை அடிப்படை வைக்கணும், இல்ல அவங்களோட கருத்துக்கு ஒத்து வரணும்ன்ற சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவரை ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையால தான் வந்து அவர் தீர்வை எட்டுறதுக்கான முயற்சி தவிர்த்து ஒருபோதும் எங்க அப்பா இந்த மாதிரியான மிரட்டல் வேலைகள் எல்லாம் செய்ய மாட்டாரு, அது அவருக்கு அவசியம் இல்லை. இதுக்கும் மேல எங்க அப்பா மிரட்டி இருப்பாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒரு முக்கிய தகவலை சொல்றேன். இந்த ஃபார்ம்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்தது 2020, ஆனா எங்க அப்பா 2019 இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்து போன ஒருத்தர் எப்படி 2020 வந்த ஃபார்முலாவுக்கு வந்து ராகுல் அவர்களை போய் மிரட்டி இருப்பாரு. சோ ராகுல் அவர்கள் அப்பட்டமான பொய்யை சொல்றாரு அப்படின்னு அருண்ஜேட்லி அவர்களுடைய மகன் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவை வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ இவர் இப்படி பதிவு போட்ட உடனே எல்லாருமே வந்து பயங்கரமா கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாஜக தரப்புல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகள்ல இருந்து சின்ன சின்ன தலைகள்ல இருந்து எச் ராஜா போன்ற ஆட்கள்ல இருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது எப்படி இல்லாத ஒருத்தரை வச்சு நீங்க பேசுவீங்க, அவர் வந்து சொல்ல மாட்டாரு, சாட்சி சொல்ல மாட்டாரு அப்படின்னு நீ தானே நீங்க பேசுவீங்க, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான், பாஜக கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
ஆனா பாஜக வந்து சொல்லுது இல்லாத ஒருத்தரை வச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னு. அதாவது இந்திரா காந்தி அம்மையார் எப்பயோ நம்மளை விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நேருவால நடந்தது, இந்திரா காந்தி அவர்களால் நடந்தது, ராஜீவ் காந்தி அவர்களால் நடந்தது, ஒண்ணுமே இந்த காலத்துல இவங்க 11 வருஷமா ஆட்சி பண்ணதால் நடந்ததே கிடையாது. இப்ப கூட நம்ம ரீசெண்டா ஆபரேஷன் சிந்தூர் பத்தி கூட பாராளுமன்றத்துல விவாதம் தொடங்கப்பட்ட போது அதுக்கு சம்பந்தமே இல்லாம, அதாவது எதிர்த்தரப்பு கட்சியில இருந்து கேட்கப்பட்ட எந்த கேள்விக்குமே நேரடியா பதில் சொல்ல முடியாம இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த காலத்துல காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் ஒரு தனி நாடு பிரிச்சு கொடுத்தது பாத்தீங்களா, அங்க இருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சது, இது நேருவால நடந்தது, சோனியா காந்தி வந்து அழுதாங்க, இந்திரா காந்தி அப்படின்னு பழைய கதையை தான் பேசுவாங்களே தவிர்த்து இப்ப என்ன நடந்தது, இந்த அத்துமீறலுக்கு யார் காரணம், உள்துறை அமைச்சருடைய நிர்வாகம் அப்படின்றது சரியில்லை, அவருடைய நிர்வாகத்தன்மை இல்லாத காரணத்தால் தான் இப்படி நடந்தது அப்படின்னு அந்த பொறுப்பை அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. இதே காங்கிரஸ் காலத்தில் நடந்த இந்த மாதிரியான தாக்குதல் அப்போ அங்க பல அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்றாங்க, தன்னோட பதவியை பொறுப்பு ஏத்துக்கிறாங்க. ஆனா பாஜக ஆட்சியில் அப்படி யார் பொறுப்பு ஏத்துக்கிறாங்க, யாருமே இல்லை. ஆனா அவங்க வழக்கமா நீங்க இந்த 11 வருஷத்துல நீங்க எப்ப பாராளுமன்றத்தில் அவங்களை நோக்கி கேள்வி வச்சாலும் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இப்படியே தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உயிரோடு இல்லாத ஒருத்தரை பார்த்து நீங்க இப்படி விமர்சனம் பண்றீங்களே அப்படின்னு. இன்னும் எச் ராஜா இருக்காரு பாத்தீங்களா தமிழ்நாட்டில், அவர் ஒரு ட்விட் போட்டிருக்கார். பாரதிய ஜனதா கட்சியின் மறைந்த மூத்த தலைவரை குறித்து, சுதந்திர போராட்ட கால தலைவர்கள் குறித்தும் தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான அவதூறு கருத்துக்களை பொய்களையும் பேசி வரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அநாகரிகமான செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் அவதூறு பரப்புவதை நிறுத்திவிட்டு அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்ற முயற்சிக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறேன் அப்படின்னு அவரோட பக்கத்துல அவர் பங்குக்கு அவர் வந்து பேசியிருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே குறிப்பா உங்களுடைய தலைவர்கள் நீங்க போட வேண்டிய ட்விட் மறந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்களுடைய எம்பி, அதாவது லோக்சபாவுடைய எம்பி மாணிக் தாகூர் அவர்கள், அவரு 2015 வந்த, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா தன்னை வந்து அருண் ஜேட்லி மிரட்டினார்னு, அவர் எதை பத்தி குறிப்பிட்டு பேசார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்தல் சட்ட திருத்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்ட பத்தி தான் ராகுல் காந்தி இந்த டிஸ்கஷன் வந்து சொல்றாரு. ஸோ இந்த ஆக்டுக்கு அப்போதான் அருண் ஜேட்லி அவர்கள் வந்து இந்த மாதிரி மிரட்டினாரு. அதாவது நிலம் கையகப்படுத்துறதுனா ஒரு தனியார் ப்ராஜெக்டுக்காகவோ இல்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்காகவோ ஒரு தனியார் நபருடைய இல்ல தனியாருடைய சொத்தை வந்து கையகப்படுத்தலாம், அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தலாம் அப்படின்ற அந்த கையகப்படுத்த அது கவர்மெண்ட் வந்து சில இழப்பீடுகள் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டத்தில் இருக்க பிரச்சனைகளை குறித்து அப்போ சில போராட்டங்கள் நடக்கப்பட்டது இல்லையா, இதை தான் வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். அந்த இதுக்காக நாங்கள் நடத்தின போராட்டங்களை குறித்து தான் நீங்க இந்த மாதிரி மோடி அரசுக்கு எதிராக எந்த போராட்டமும் நடத்தக்கூடாதுன்னு என்ன மிரட்டினாரு அப்படின்னு பாரத் ஜோடோ நியாய யாத்திரா அப்படின்ற 2024 ராகுல் அவர்கள் வந்து ஒரு யாத்திரை வந்து நடத்தினாரு. அந்த யாத்திரையில் இருக்க கூட்டத்தில் தான் அவர் இந்த மாதிரி என்ன மிரட்டினாங்க, இந்த சட்டத்துக்கு எதிராக நீங்க போராடுறீங்களே அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றார். இது மட்டும் இல்லாம இது தொடர்பான செய்திகள் பத்திரிகையில் வந்து அப்போ வெளியே வந்துச்சு. குறிப்பா இந்த பிசினஸ் லைன் அப்படின்ற இதுல Finance Minister Arun Jaitley meet Congress Vice President Rahul Gandhi here on Monday, sparking rumor that the duo discuss on the upcoming winter session of the Parliament. Though there were no confirmation from the both sides, it is learned that the Jaitley visit for the personal to invite the Congress leader for the wedding of his daughter. So அதோட கேள்வி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Congress support is essential for the passing for crucial legislation such as goods and service tax bill and land acquisition bill in Rajya Sabha. So அந்த சமயத்துல, அதாவது இந்த பில் பாஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, நில கையக சட்டம் மற்றும் ஜிஎஸ்டிக்கான பில் பாஸ் பண்ணப்படுது பாத்தீங்களா, இந்த சமயத்துல இவர் போய் ராகுல் காந்தியை சந்திச்சதுக்கான ஆதாரமா அப்பயும் பத்திரிகையில பல செய்திகள் வெளிவந்திருக்கு. ஸோ பத்திரிகை வந்த செய்தியை இப்போ நீங்க மறுத்துற முடியுமா? ஸோ எல்லாருக்கும் வெளிப்படையவே தெரியுது அருண் ஜேட்லி அவர்கள் அங்க போய் பார்த்திருக்காருன்னு. அந்த நான் படிச்சு காமிச்ச ஆர்டிக்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி அவர்களை இவங்க போய் சந்திச்சிருக்காரு அருண் ஜேட்லி அவர்கள். ஆனா என்ன காரணம் அப்படின்றத ரெண்டு தரப்பும் அதை சொல்லல. ஆனா அருண் ஜேட்லி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றதுக்காக போனதாகவும், ஆனா காங்கிரஸ் இந்த நேரத்தில் இந்த பில்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் அந்த நியூஸ்ல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விஷயம் என்ன, இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இந்த சமயத்துல இவர் போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறாரு. அப்போ அவர் அருண் ஜேட்லியை மோடி அவர்கள் மிரட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ற மாதிரி இன்வைட் பண்ணிட்டு சேர மிரட்டி
மிரட்டிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான வேலையை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. இதை தான் வந்து அவர் சொல்லியிருக்கார் ராகுல் காந்தி. அப்போ அவர் போய் சந்திச்சதும் உண்மை, மிரட்டப்பட்டதும் உண்மை. இதுதான் ராகுல் காந்தி அவர் சொல்றாரு. ஆனா இது தெரியாம ஏதோ அறிவுபூர்வமா பேசதான் இருந்துச்சு. 2019 எங்க அப்பா இறந்துட்டாரு, 2020 தானே இந்த இது வந்துச்சு. அப்ப 2018 உங்க அப்பா போய் பார்த்திருக்காரு, இதுக்கு என்ன பதில்? இதுக்கு உங்க பாஜக தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் அவர் வந்து இந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 மகாராஷ்டிரா நடந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தின விமர்சனங்களை வச்ச ராகுல் காந்தி அவர்கள் அடுத்தடுத்து பொது தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, இதன் மீதான நம்பகத்தன்மையும் நாங்கள் இழந்து கொண்டே வருகிறோம். பொதுவாகவே தேர்தலை பாஜக மோடி அரசு இருக்கு பாத்தீங்களா, இது சூறையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. தேர்தலே அவங்க மொத்தமா திருடிட்டாங்க. இவ்வளவு நாள் ஓட்டை தான் திருடுவாங்க, இன்னைக்கு வந்து தேர்தலே திருடிட்டாங்க. இன்னும் ஒரு படிக்கு போய் இப்ப என்ன பண்றாங்க, வாக்காளருடைய வாக்கே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு இங்க வந்து தேர்தல் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. எதுக்கு யாரு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்ன்ற முடிவையே அவங்க லிஸ்டா போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 6 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேருடைய ஓட்டுகள் வந்து போலி ஓட்டுகள். நாங்க இதை எங்களோட சொந்த கருத்தா சொல்லல, தேர்தல் ஆணையம் கொடுத்த இந்த ஆவணங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுபடி நாங்க இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போதுதான் இதுல எவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது தெரியுது. அதாவது இந்த போட்டோஸ் பொருத்தி பார்த்ததுலயும், பேரோட பேர் பொருத்தி பார்த்ததுலயும், ஊரோட ஊர், அந்த மாதிரி நிறைய கிராஸ் வெரிஃபிகேஷன்ல இவங்க பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி பண்ணி பார்த்ததுல எவ்வளவு முறைகேடுகள் தேர்தலில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த முறைகேடுகளுக்கு எதிரான ஆதாரங்கள், இவங்க இதெல்லாம் இவ்வளவு முறைகேடு பண்ணி தான் ஜெயிச்சிங்க. குறிப்பா 2024 மோடி அரசு தனிப்பெரும்பான்மை வரல, ஆனா ஆட்சி அமைக்கிறாங்க. இவங்க வந்து 52 அப்படின்றதுல இருந்து 99 வரைக்கும் காங்கிரஸ் வந்து முன்னேறி போனாலும் ஆட்சி யார் அமைக்கிறார்? இவங்க பாஜக தான். கூட்டணியோட, அதாவது கூட்டணி சந்திரபாபு நாயுடு நிதிஷ் அவர்களுடைய கூட்டணி வச்சுதான் இவங்க ஆட்சி அமைச்சாலும் இவங்க ஜெயிச்சாங்க பாத்தீங்களா பாஜக, இதுவே ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. அதாவது பாஜக என்ன ஏம் பண்ணுச்சுன்னா, இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், மீதி நம்ம காங்கிரஸ் எங்க ஜெயிக்கும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க எந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும்னு நினைச்சோ அந்த இடத்துலலாம் பாஜக எப்படி ஜெயிச்சு வந்ததுன்னா முறைகேடு பண்ணி தான் ஜெயிச்சு வந்தது. இந்த பெரும்பான்மை இல்லாம ஜெயிச்சு வந்ததும் முறைகேடு பண்ணி தான் ஜெயிச்சு வந்தாங்க. இதுக்கான 100% ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இதுவரை நாங்க அமைதியா இருந்தது எங்ககிட்ட ஆதாரம் இல்லாத காரணம், ஆனா இப்போ எங்ககிட்ட 100% ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை வந்து யாரு முன்னாடி அவர் பதிவு பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் பாத்தீங்களா, அவரு தெலுங்கானா மற்றும் இமாச்சல பிரதேசோடைய சிஎம், இப்படி முக்கிய நபர்கள் முன்னாடி தான் வந்து இந்த கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. சோ அவர் மறுபடியும் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, வெகு விரைவிலேயே இந்த ஆதாரத்தை நாங்க வந்து முன் வச்சு தேர்தல் கமிஷன், அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு தூரம் ஃபோர்ஜரி பண்ணிருக்கு, பாஜக பண்ற இந்த தேர்தல் முறைகேட்டுக்கு எவ்வளவு தூரம் இவங்க உடனடியா இருந்திருக்காங்க அப்படின்னு நாங்க நிரூபிப்போம். இதுக்கு அவங்க உச்ச நீதிமன்றத்தை நாட போறாங்களா இல்ல அப்படின்றது இதுவரை நம்மளுக்கு வெளிப்படையா எதுவும் சொல்லல. ஆனா தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஆட்டோபாம் லெவலுக்கு அது ஒரு ஆதாரத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இதை வெடிச்சா அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கவே இருக்காது, அந்த அளவுக்கு முறைகேடுக்கு அவங்க துணை போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படி இந்த அணுகுண்டு வெடிக்க போது, என்னென்ன உண்மைகள் வெளியே வரப்போது, இந்த ஆட்சியே களைய போதா, இது மோசடியில வந்த ஆட்சி அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தல் மோசடியான தேர்தல் அப்படின்றத எந்த அளவுக்கு நிரூபிக்க போறாரு அப்படின்றத இனி வரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம்.